தமிழக மக்களே யாரும் கொந்தளிக்காதீங்க, தமிழ்நாடு வெடிக்கும். இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. பிக் பாஸ் இது அநியாயம். பிக் பாஸ் நீதாயா 1 நம்பர் பயஸ்ட் மனுஷனாடா நீ. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா சிவாஜி சார் நேரத்தோட செத்து போயிட்டாரு. வெல்கம் டு தி நியூ பிக் பாஸ் ஹவுஸ் சீசன் 9. இவங்கள பிரிச்சே வைக்கணும், அப்பதான் சண்டை வரும். அப்ப அவங்க உள்ள இருக்கிறவங்க சொம்பையா உங்களை எல்லாம் போட்டு அடிக்கணும்டா. ஒரு கோடி அந்த பந்து எங்க கோல் மூட்டை சொல்லிக்கிட்டு பெரிய ராஜவாதம் கொடுக்குற மாதிரி பில்டப் ஏத்திக்கிட்டே போறீங்க. நாங்க சொன்னது கொஞ்சம் தான், மொத்தமா சொன்னோம் கிழிஞ்சிரும் இருக்கு. காட்டி தொலைங்களேன் சார், பிரச்சனையாவது உருவாக்குங்களேன்டா. சந்திரிகா அக்கா, அவ பேரு சாண்ட்ரா. சோ இதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 29. ரொம்ப அலட்டாம நேரா விஷயத்துக்குள்ள போயிருவோம். தெரியாதா, திங்கட்கிழமை புதுசா வேற 4 பேர் வந்திருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க இங்கேயும் சுத்துவாங்க போல இருக்கு. நைட்டு எல்லாரையும் வெளியே தூக்கி படுக்க போட்டாங்கல்ல 4 பேரை. அதுல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கேமராவை பார்த்து தமிழக மக்களே அப்படின்னு கேமரா திரும்பிடுச்சு. எல்லாருக்கும் சிரிப்பு. இருங்க அது வரும் அப்படின்னு பார்த்தா அப்புறம் வருது. வெளியே 4 பேரும் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்ற தமிழக மக்களே, உங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை வீக் பர்ஃபார்மர்னு சொல்லி வெளியே படுக்க போட்டாங்க, யாரும் கொந்தளிக்காதீங்க, தமிழ்நாடு வெடிக்கும். அப்ப விக்கல் சீக்கிரம் சொல்றாரு, ஐயா தமிழ்நாடு மக்களே, உங்களுக்கு போர் அடிக்கல ஐயா, இந்த ஆள எதுக்கியா பாக்குறீங்க ஐயா, தமிழ்நாடு மக்களே இந்த ஆளுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க அப்படியா சொல்லி அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நைட்டு 2 மணிக்கு பார்வதியும் கமருதீனும் உட்காந்து, பார்வதி தான் மேல தப்புன்னா எப்படியெல்லாம் நடிக்குது. கமருதீன் என்னெல்லாம் பேசுறாரு, நீ பண்ண தப்பு, உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பாக்குறேன்னு கியூட் கேர்ளுக்கு நடிக்கிறான். பார்வதிக்கு கமருதீனை பிடிச்சி போச்சு. கேமுக்காக கமருதீனர் யூஸ் பண்ணிருக்கு. இல்ல அதான் கேமுக்காகவும் யூஸ் பண்ணிருக்கு. இவங்க உள்ள வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப கமருதீனை வச்சு இவ பல விஷயம் இவ இருக்கிற வரைக்கும் செய்ய முடியும். இவ ஆக்சுவலி கமருதீனை அந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு மத்தியில ஒரு ஷீல்டா தேவைப்படுற இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிறா. சண்டைக்கு வரும்போது கேடைய மாதிரி பிடிக்கிறதுக்கு. இப்ப இவரே திரும்பும் போது கேடயத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல போர்க்காலத்துல. அது எவ்வளவு முக்கியம், வாள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கேடயமும் ரொம்ப முக்கியம். இவ வாள், அவரு கேடயம், அறிவில்லாத ஒரு கேடயம். சாரி 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 சாரின்னு ஏதோ கேட்கும் போது அவர் கடைசியில எப்பா ஆளை விடு அப்படின்ட்டு போயிடுவாரு. அப்புறம் இவன் நைட்டு பூரா அந்த வந்த 4 பேர்கிட்டையும் மற்ற யாருமே கேட்கல. அவங்களோட பெட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு வெளியே என்ன நடக்குது, அப்படியா போயிருக்கு, அப்புறம் இப்படியா வந்திருக்கு, என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது. காலையில ஆகுனதுக்கு அப்புறமும் அந்த திவ்யாவை பிடிச்சி ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு வெளியே பார்வதி, நான் அவன்கிட்ட பேசினேன், அவன் என் மேலதான் தப்புங்கிற மாதிரி கொண்டு வர்றான், 2 பேர் மேல ஈக்குவல் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது திவ்யா வந்து மனசார அட்வைஸ் பண்றாங்க, இதை வளர்த்துக்கிட்டு போகாதீங்க, பேசி முடிச்சிருங்க. அப்புறம் சென்ட்ராவும் வர்றாங்க, வந்து 2 பேரும் அட்வைஸ் பண்றாங்க, இதை முடிச்சிருங்க, ஏன்னா இப்போ நீங்கள் உள்ள கேம் விளையாடணும், 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, ஆனால் 2 பேரும் இப்போ பிளேம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நல்ல விதமாக தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம திவ்யா என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் கன்சர்ன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ வெளியே அவங்கவுங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கும்ல, அவங்களும் பார்த்து கஷ்டப்படுவாங்க. இப்போ பார்வதி உங்கள் அம்மா பார்ப்பாங்கல்ல, ஆமாம் ஆமாம் டெஃபினெட்லி கண்டிப்பாக அதை தான் நானும் சொல்கிறேன், உங்கள் அம்மா பார்த்து கஷ்டப்படுவாங்கல்ல, ஆஃப்கோர்ஸ் சொல்லியாச்சு. காலையில் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கு பார்வதி. அப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் பார்வதி வியானாலாம் உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா அங்கே குறுக்கை மறுக்கை அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்போ பார்வதி சொல்லுது வாட்டர்மெலன், நான் இன்னும் டீ கூட குடிக்கல தெரியுமா, நானும் சாப்பிட கூட இல்லை தெரியுமா. அப்போ திவ்யா வந்து நேற்று நடந்ததை வெளியே பேசினதெல்லாம் பற்றி ஒன்றும் யோசிக்காம நீ வந்து சாப்பிடுன்னு, இங்கே பாருங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நான் வெளியே நடந்ததை பற்றியெல்லாம் யோசிக்கலை, நான் நல்லா தூங்கி எழும்புனேன், நான் இப்போ சாப்பிட போகிறேன், நீ சாப்பிடலன்னு சொன்னியே அதுக்காக வான்னு கூப்பிட தான் வந்தனே தவிர இதை பற்றி பேசணும்னு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. இந்த வெளியே இப்போ அவங்க அம்மா பார்ப்பாங்க, அதெல்லாம் நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு. அப்போ அது அங்கேயே சொல்ல வேண்டியதானே பார்வதி, இப்படி ட்விஸ்ட் பண்ணுற அப்படின்னு அதுல ஒரு சலசலம். இவ வெளியே போய் சாண்ட்ரா பிரச்சனை எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. அவ பாத்தியாவில எப்படி ட்விஸ்ட் பண்ண பாக்குறா. அக்கா காலையில என்னக்கா நம்ம சொன்னோம், அட்வைஸ் தானே பண்ணோம், இதை விட்டுருங்கன்னு தானே சொன்னோம், அப்ப என்ன சரி சரின்னு குழந்தை பிள்ளை மாதிரி தலையாட்டினான்னு பிரஜன் வந்து சொல்றாரு. நான் தான் நைட்டே சொன்னேன், அவர் வந்து நம்ம கட்டில ஏறி உட்காந்துக்கிட்டு வெளியே என்ன போகுது தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விடும்போதே எனக்கு தெரியும் இவ இப்படி பண்ணுவான்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பெல் அடிக்குது, என்னன்னா பிக் பாஸ்
grocery அனுப்பியிருக்காரு. உள்ள போய் பார்த்துட்டு எல்லாரும் கத்துறாங்க, பிக் பாஸ் இது அநியாயம் அக்கிரமம். என்னன்னு பார்த்தா 20 பெட்டி முட்டை, அரிசி, தயிர், பால், ஃபுல்லா லக்ஸரி ஐட்டம் வந்திருக்கு. அப்ப எல்லாரும் கேமராவில் போய் சொல்றாங்க, பிக் பாஸ் நீதாயா 1ஆம் நம்பர் பயஸ்ட். ஏன்டா வைல்ட் கார்டு வந்தோடனே எல்லாத்தையும் கொடுக்குறிய, 4 வாரமா உள்ள பட்டினி கிடந்துமே கஞ்ச ஊத்துறிய மனுஷனாடா நீ, மானம் கெட்டவன அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க வந்து நீங்க பயஸ்ட்ங்கிறது மாதிரி மட்டும் சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் எல்லாரையும் உட்கார வச்சு லிவிங் ஏரியாவில், ஹலோ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். என்ன கூப்பிட்டுட்டு ஆளுக்கானா இல்லை கடைசியாக ஒரு வாட்டி அந்த பேரை கூப்பிட்டு பார்க்கலாம்னு ஆசையாக இருந்ததுனால எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இனிமேல் சூப்பர் டீலக்ஸ் பிபி ஹவுஸுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே பார்வதி எல்லாரும் எழுப்பி கை தட்டுறாங்க. ஒருத்தர் மட்டும் ரம்யா 4 வாரமா நல்லா நான் சொகுசா உட்காந்து தின்னுக்கிட்டு ஒரு வேலையும் பண்ணாம ஜாலியா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிக்கிட்டு நான் ஜாலியா நினைச்ச நேரத்துக்கு தூங்கிக்கிட்டு நான் எழும்பி வர்ற நேரம் தான் பாட்டுங்கிற மாதிரி எவ்வளவு ஜாலியா இருக்கு. இந்த என்னங்க 4வது வாரத்துல இப்ப 4 வாரம் என்னைய பழக்கிட்டீங்க, இப்ப எனக்கு இது கஷ்டமால இருக்குங்கிற மாதிரி. மற்ற எல்லாருக்கும் சந்தோஷம் இவங்களை தவிர. அவர் சொல்லிட்டாரு, இனி எல்லாருக்கும் சாப்பாடு சேம் பாட்டு சேம் தூங்கி எழும்புற டைம் சேம் நான் 6 மணிக்கு பாட்டு போடுவேன், எல்லாரும் எந்திரிச்சு ஆடணும். சொல்றாரு, உங்களுக்கு பல லக்ஸரி எல்லாம் கொடுத்து பார்த்தோம், கேம்ல உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமும் வர மாட்டேங்குது, அந்த லக்ஸரி மாதிரியே நீங்க நடந்துக்கல. ஸோ உங்களுக்கு இனி இந்த மாதிரி பவர் எல்லாம் கொடுக்கறது வேஸ்ட். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் உங்களுக்கு கேமுக்கு எந்த ஒரு சுவாரஸ்யமும் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாத்தையும் கலட்டிடுறேன், எல்லாம் சேம் மாதிரி நடந்துக்காதீங்க. வெல்கம் டு த நியூ பிக் பாஸ் ஹவுஸ் சீசன் 9 அப்படின்னு பார்வதி, பிக் பாஸ் அப்படியே யார் யாருக்கு இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருங்க பிக் பாஸ் அப்படின்னு கனியக்கா. அது உழைச்சி வாங்கினது, நீங்க லக்கில் வாங்கினதுதான் எங்களுக்கு தெரியுமே. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, அடுத்த வாரத்துல இருந்து இந்த வாரம் கொடுத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வேலை செய்யும், கொடுத்ததை திருப்பி பிடுங்க முடியாது, அது முடிஞ்சதுக்கு எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் இனி வராது. தலை டாஸ்க் இதுல என்ன ட்விஸ்ட் வச்சிட்டாங்கன்னா, பிக் பாஸுக்கு இப்போ சண்டை வேணும். இப்போ எப்படி சண்டை கொண்டு வர்றது? இப்போ மொத்த வீடு ஒன்னாக்குனதுக்கு அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ன்னு இல்லை, அவங்க எல்லாம் ஒரு டீம் ஆயிடுவாங்க. இப்போ அந்த வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் இவங்களும் தான் புதுசா போனது, உடனே எல்லாம் ஜெல் ஆக முடியாது, அது அவருக்கே தெரியும். அதனால போன அடுத்த நாளே அந்த ஜெல் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக இவங்கள பிரிச்சே வைக்கணும், அப்பதான் சண்டை வருங்கிறதுக்கு மாதிரி. வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் தலை போட்டி, அவங்க 4 பேருக்குள்ள மட்டும்தான் இந்த வாரம் தலை போட்டு. அது என்ன கேம்னு எனக்கு தெரியல. அப்ப அவங்க உள்ள இருக்கிறவங்க சொம்பையா? ஏங்க இவங்க வந்தோடனே தலையாயிருவாங்களா? கேம் தான், நான் வைக்கிறதா ரூல்ஸ். பொத்திக்கிட்டு இருக்கணும். பக்கத்து சீசன்ல எல்லாம் போய் பாருங்க சார், பக்கத்து மலையாளம், கன்னடா, தெலுங்குல எல்லாம் கேப்டன் டாஸ்க் எப்படி வைக்கிறாங்கன்னு. ஒரு போர்டை இப்படி செங்குத்தா நிப்பாட்டி ஒரு கால் மட்டும் வைக்கிற அளவுக்கு இந்த குச்சியா குத்திடுவானுங்க. எல்லா டீம் அந்த கேப்டன்ல விளையாடுறவங்களும் அதுல ஏறி உட்காந்து பிடிச்சிக்கணும், நிக்கணும். ஒவ்வொரு பஸ்ஸர் வரும்போதும் ஒரு ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு குச்சியா புடுங்கணும். இவங்க ஒத்த கால்ல எல்லாம் தொங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் யாரு இருக்கானுங்களோ அவங்கதான் கேப்டன். இங்க என்னடான்னா 4 பேரும் வட்டமா நின்னுக்கிட்டு நடுவுல ஒரு காத்தடிச்ச பந்தை வச்சுக்கிட்டு ஒரு கயிறை வந்து ஒரு வளையத்துல கட்டிடுவாங்க. இவங்க 4 பேரும் அந்த பந்துல வளைய போட்டு அதை இழுத்து இவங்க பக்கம் எடுக்கணும். அதை எடுக்கும் போது வேற யாராவது வளையத்தை போட்டு போல இழுத்து அவங்க எடுத்துக்கணும். என்ன சார் இது? நீங்க குழந்தைங்களா இல்ல ஷோ பாக்குற நாங்க குழந்தைங்களா? போல இழுத்து விளையாடுறதெல்லாம் கேப்டன் டாஸ்க்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல மோதி வேர்த்து விறுவிறுத்து ரத்தம் சிந்தி அந்த பதவி எடுத்தாதானே அந்த பதவி எப்பா கஷ்டப்பட்டு வாங்கின பதவிங்கிற ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு இப்ப இது சும்மா காத்தடிச்ச பந்த இழுத்த பதவி தானேங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சொல்றது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல தலை, நீ டாஸ்க் ஒழுங்கா குடியா. அந்த வளையத்துக்கெல்லாம் உட்காந்து பெயிண்ட் அடிக்கிற காசுக்கு ஏதாவது ஒரு நல்ல டாஸ்கா கொடுக்கலாம்ல. அந்த வளையத்துக்கெல்லாம் கலர் போய் கேட்டோம். இப்ப நாங்க எதுக்கு உங்க எனர்ஜி நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க கேவலம் கேட்ட டாஸ்க்ல? வேற எந்த சீசன்லயாவது போய் டாஸ்க் வைக்கிறாங்களா? தலை டாஸ்க் எல்லாம் அவன் அந்த தெலுங்கு பிக் பாஸ்ல போய் பாரு, சவப்பட்டி மாதிரி செஞ்சு வச்சுட்டு கேப்டனா சவப்பட்டிக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. அவங்களுக்காக அவங்க சூஸ் பண்ண ஒருத்தர் வெளியே அந்த எந்த திறப்பு சரியான திறப்போ அதை இவர் சவப்பெட்டியில இருந்து அதுக்குள்ள ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அதை பார்த்து வாக்கி டாக்கில் அவர்கிட்ட சொல்லணும். அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை சால்வ் பண்ணி அந்த கீயை எடுத்துட்டு போய் முதல்ல சவப்பெட்டியில இருந்து திறக்கிறவன் தான் கேப்டன். அதுக்கு சுடுகாடு மாதிரி செட்டப் போட்டு சவப்பெட்டியை அடிச்சு எவ்வளவு செலவு பண்றாங்க, பார்க்கவும் இன்ட்ரெஸ்டா இருக்கு. சவப்பெட்டியில இருந்து ஜெயிச்சு வந்த கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. அதெல்லாம் விட்டு 4 பேர் வட்டமா நின்று
என்ன இது உங்களையெல்லாம் போட்டு அடிக்கணும்டா. ஸ்பான்சர் கிட்ட என்ன கோடி கணக்கில் காசை வாங்கி போட்டு இவங்க ஜோபியில போட்டுக்கிட்டு இதுலயுமா ஊழல் பண்ணுவீங்க சொல்றது. அது எவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவான பந்து தெரியுமா? 1 கோடி அந்த பந்து, 1 கோடி அந்த பந்து ஸ்பான்சர் கிட்ட கணக்கு காட்டு. அவங்க தூக்கி போட்டாங்களே வளையம், அது தங்கத்துல செஞ்ச வளையம் சார். நீங்க கொடுத்த காசு மூலம் வளையத்திலேயே போயிருச்சு. அந்த வளையத்துக்கு அந்த பெயிண்ட் அடிச்சோம் இல்ல, அது தங்க பெயிண்ட். ஒழுங்கு ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கொடுங்க சார். எல்லாரும் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. திவ்யா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எடுத்து திவ்யா தலையாயிருச்சு. அதுக்கப்புறம் திவ்யா தலையான உடனே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, அடுத்த வாரம் பூரா இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நீ தான் பொறுப்பு, சரியா? மொத்த பவரே உனக்கு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ திவ்யா வந்து உள்ளேயும் வந்துட்டோம். வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் வேறு, நம்ம தலை வேறு ஆகிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, பட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. கேப்டனாக என்னுடைய ஃபர்ஸ்ட் ரூல், இந்த வீட்டில் யாரையும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், இந்த வீட்டில் யாரும் பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. விக்கல்ஸ் சொல்லுங்கள் மேடம். இந்த வீட்டில் யார் கெட்ட வார்த்தை பேசினாலும் அது உங்க காதுல கேட்டாலும் அதை உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். எங்க கோல் மூட்டை சொல்லிக்கிட்டு பெரிய ராஜவாதம் கொடுக்குற மாதிரி பில்டப் ஏத்திக்கிட்டே போறீங்க என்னங்க? அப்ப வியானா வந்து இல்ல திவ்யா, இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி வாயில கை வச்சுட்டு எல்லாம் இருக்க முடியாது. உன்னை அப்படி இருக்குன்னு நான் அப்ப சொன்னேனா? ஸ்கூலுங்கிற வார்த்தையை நான் சொல்லல, வாயில கை வைங்கிற வார்த்தையை நான் சொல்லல. நீ பாட்டுல இஷ்டத்துக்கு பேசுற. இல்ல என்கிட்ட கத்தி பேசாதீங்க, நீங்க தானே சொன்னீங்க கத்தக்கூடாதுன்னு. உங்ககிட்ட கத்தி பேசினா தானே புரியுது. சும்மா சொன்னா உங்களுக்கு ஏறுதா? அவங்க காதுல ஏறுதா? மண்டையில ஏறுதா? ஏன் என்னாம அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்வதி ஒரு அன்வான்ட் விஷயம் பண்ணுது. போன முறையும் அப்படித்தான் பிரவீனை குழப்பி விட்டுச்சு, இவங்களையும் குழப்பி விடலாம் அப்படின்ட்டு. நீங்க வந்து வெளியே இருந்து வந்து பார்த்து வந்து சொன்ன விஷயத்த இனிமே என்கிட்ட யாரும் இதை பத்தி அதுக்கு பேசக்கூடாது. அதுக்கு ஒரு ஃபுல் டாஸ்க்ல நான் இப்போ கேப்டன் ஆகி வீட்டுக்கு ரூல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் பர்சனல் விஷயமெல்லாம் எடுத்து வந்து இங்கே ஏன் பேசுற அப்படின்னோடனே அதை விடாம பேசி அது ஒரு இஷ்யூவாவே அங்க மாத்துது. அது கேப்டன் இல்லை யாரா இருந்தாலும் இது ரூல்ஸ் இல்லை பார்வதி, உங்களோட விஷயத்த அப்புறம் பர்சனலா பேசுங்கன்னு கேப்டன் சொல்லியும் அது எப்படியுமே அந்த இடத்துல அது ஒரு இஷ்யூவா மாத்தி விட்டுருச்சு. ஆக்களை ட்ரிகர் பண்ணி நானா பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் தானே நீங்க இந்த சண்டைக்குள்ள வர மாட்டீங்க. உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு நீங்க எல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா இப்ப அந்த இஷ்யூவை பத்தி தானே பேசியாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னோடனே சாண்ட்ராவா இருக்கட்டும், இவங்க பிரஜன் எல்லாருமா சேர்ந்து சொல்றாங்க, நீ கேட்ட அதனாலதான் சொன்னோம், எங்க அம்மா பாப்பாங்க அக்கா பாப்பாங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னா அப்ப நீ கேட்டிருக்க கூடாது. நீ ஏன் வந்து வழியே கேட்ட? எங்க வெளியே இருந்து வந்தா வந்து கேட்கதான் செய்வாங்க. அப்ப நாங்களும் சொல்லதான் செய்வோம். நீ கேட்ப, நாங்க சொல்லுவோம். அப்புறம் வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ற? நைட்டு வந்து துரத்தி கேட்ட, காலையில வந்து கேட்ட, இப்ப வந்து அதெல்லாம் பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னா என்னது? இந்த கேம்லாம் இங்க விளையாட உட்காருன்னு பிரஜன் வந்து சொல்லுவாரு, நாங்க சொன்னது கொஞ்சம் தான், மொத்தமா சொன்னோம் கிழிஞ்சிரும் அப்படின்னாரு. உடனே திவாகர் இது தப்புன்னு ஏய் உட்கார பேச வந்துருவிய பேச உட்காரு அப்படின்னா அதுல ஒரு சண்டை. அது லைவ்ல எல்லாம் நிறைய போச்சு. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஓகே இப்போ இந்த வீட்டில் ஓப்பன் நாமினேஷன், கனியை நாமினேட் பண்ண முடியாது, கேப்டனை நாமினேட் பண்ண முடியாது, வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸும் நாமினேட் பண்ண முடியாது, அவங்களுக்குலாம் முதல் வாரம். மற்றபடி எல்லாரையும் நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் வந்து ஓப்பன் நாமினேஷன் பண்றாங்க. எல்லாரும் பார்வதிக்கு 11 ஓட்ஸ், வாட்டர் மிலோனுக்கு 13 ஓட்டு. பார்வதியோட சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருக்காருல்ல. ஸோ போன வாரம் பார்வதியோட சேர்ந்ததுனால இவருக்கு கமருதீனுக்கு ஒரு 11 ஓட்ஸ் வந்துச்சா. இப்போ இந்த வீட்டிலேயே ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினது இப்போ பார்வதியை ஓவர்டேக் பண்ணி வாட்டர் மிலோன். ஏன்னா வாட்டர் மிலோன் பார்வதிக்கும் சப்போர்ட் பண்ணி அவரும் கொஞ்சம் கத்துனாருல. இந்த போன வாரம் நடந்ததெல்லாம் வச்சு அவங்க ஓட் பண்ணிட்டாங்க. இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எவ்ரிபடி இந்த வைல்ட் கார்டில் வந்தவங்களும் சரி, அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, பார்வதி வாட்டர் மிலோனை சொல்லிட்டு அப்புறம் கெமி சொன்னாங்க, விக்கல்ஸை சொன்னாங்க, பிரவீனை சொன்னாங்க, எல்லாரையும் சொன்னாங்க. இதுல பார்வதி திவாகருக்கு என்ன ஒரு கேள்வியோ அதே கேள்வி தான் எனக்கு இருந்தது. அரோரா எப்படி மிஸ் ஆச்சு? அரோரா வரல, அரோரா சுபிக்ஷாவை யாரும் சொல்லல. கனியக்கா பாஸ் வச்சிருக்கிறதுனால கனி, அரோரா, சுபி சேஃப். சுபியும் அரோராவும் எப்படி சேஃப்? சுபியாவது நல்லா கேம் விளையாடுறீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குங்கிற ஒரு பேரை வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் கிட்டையும் சக கண்டெஸ்டன்ஸ் கிட்டையும் வாங்கிச்சு. ஆனாலும் அந்த பொண்ணு சேஃப் கேம் தான் விளையாடுது. பட் ஏதோ ஒரு பேர் வாங்கிச்சு. அரோரா அது கூட, அந்த ஒரு பேர் கூட அரோரா கேட்டுக்கல. எப்படி நீங்க எல்லாரும் வைல்ட் கார்ட்ல வெளியே பார்த்துட்டு வந்தவங்க மேல எனக்கு அதான் கோவம். எப்படி அரோராவை மிஸ் பண்ணீங்க? அவங்களும் ஓட் பண்ணலாம் வந்தவங்களும். ஒருத்தர் கூட சொல்லலையே அரோராக்கு ஒரு ஓட்டு கூட விழல. எல்லாருக்கும் ரிவல்ட் மேல தான் கண்ணு இருந்திருக்கு, பார்வை மேல. அப்ப வைல்ட் கார்ட்ல போன உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க வெளியே இருந்து பார்த்துட்டு போறீங்க. இவ்வளவு நாள் உள்ள அவங்க தனித்தனியா நாமினேட் பண்ணாங்க, அதையும் நீங்க பார்த்துருக்கீங்க.
இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்களும் கேமை விளையாடுறீங்களா பர்சனல் வெஞ்சன்ஸ் பார்க்குறீங்களான்னு கேட்டால் பர்சனல் வெஞ்சன்ஸ் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் கேமை பற்றி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த கேமில் யார் யூஸ்லெஸ்? அரோராக்குள்ள 13 ஓட்டு வந்திருக்கணும். நல்லதா கெட்டதோ அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க சார். அந்த ஷோவை ரன் பண்ணுறதுக்கு அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா அதை நாமினேஷனில் காட்டாதீங்க. இவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி போடணும் அப்படின்னா கேமை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போங்க. வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸும் சரி, நம்ம இப்போ சொல்கிறது அவங்களுக்கு கேட்காது, பட் இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உள்ளே இருக்கிறவங்களும் சரி வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸும் சரி, நீங்கள் தனியாக கேமை என்டர்டெயின் பண்ணுறீங்களா? இல்லை. ஃபன்னாக கொண்டு போகிறீங்களா? சுத்தமாக இல்லை. உங்களுக்கு சண்டை மட்டும்தான் பிடிக்க தெரியுது. அதுவும் யாருக்கு பிடிக்க தெரியுதோ அவங்க கூட போய் உரசிக்கிட்டு கூட இருந்த குமார் மாதிரி இருந்துக்கிட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். இப்போ பார்வதி திவாகர் இவங்களை தவிர அந்த வீட்டில் என்ன எங்களுக்கு கண்டென்ட் தர முடியும் சொல்லுங்க? இப்போ பார்வதியும் திவாகரையும் சரி தூக்கி வெளியே போடுங்களேன், அவங்க வேணாம். நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுப்பீங்க? 4 வாரம் ஆச்சுங்க, 1 மாதம் ஆச்சு. நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுப்பீங்க? ஏதோ எனி ஃபன் கண்டென்ட்? உங்கள் டேலண்ட்டை வச்சு ஏதாவது பற்றி இந்த ராஜீவ் வந்து செஞ்சு காட்டினார்ல, அவரோட டேலண்ட் எல்லாம் அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணாரு, நல்லா இருந்தது. எப்போ பார்த்தாலும் ஃபன்னாக காமெடியாக ஒரு கவுண்டர் அடிச்சுக்கிட்டு எப்படியாவது இருப்பா. அது மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ உள்ளே இருக்கீங்களா? எல்லாருக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. அன்னைக்கு கமருதீனெல்லாம் ஏதோ ஒரு ஃபன் டாஸ்கில் பிரகாஷ் ராஜ் மாதிரி மிமிக்ரி பண்ணுறாரு, அப்படியே இருக்கு. காட்டலையே, அதுக்கு டைம் இல்லையே, அவருக்கு வேற வேலை இல்லை இருக்காங்க. அப்போ அங்கே பார்வதியையும் திவாகரையும் நீங்கள் இக்னோர் பண்ணினீங்கன்னு வைங்க. பார்வதி திவாகரும் தனியாக என்ன பண்ணினாலும் நீங்கள் மொத்தமாக சேர்ந்து இக்னோர் பண்ணிவிட்டு உங்கவுங்க டேலண்ட்டையும் உங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமையும் காட்டுனீங்கன்னா ஒரு எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவருக்கு அதை பார்வதியும் திவாகரையும் இக்னோர் பண்ணுறது வெரி ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், திவாகர் ரீல்ஸ் பண்ணுறாரு, பண்ணிட்டு போன்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஆள் மட்டும் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை தூக்குறது ஈஸி. ஒருத்தன் வந்து ரீல்ஸ் பண்ணுறான், தூக்கி 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 போடு, அங்கே எவ்வளோலாம் நடக்குது அதை பாரு. இவர் ரீல்ஸ் பண்ணுனா நீங்கள் 3 பேர் வந்து மக் பண்ணுறீங்க, கூட வந்து பாடுறீங்கன்னும் போது மல்டிபிள் பர்சன் ஒரு சீனில் இன்வால்வ் ஆகும்போது எடிட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல கூட்டம் கூடுறீங்க, அதுதான் ஃபுட்டேஜாக வரும். ஒரு எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எடிட்டரோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க சார். திவாகர் இப்படி பண்ணுறான், அவன் ரீல்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்டர்டெயின் பண்ணாதீங்க. அந்த ஆளை போயிட்டு இது பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணுங்க. பார்வதிக்கும் அதான், நடு வீட்டில் இருந்து கத்துதா, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இக்னோர் பண்ணுங்க, அவருக்கு ஈஸியாக எடிட்டருக்கு தூக்க முடியும். பார்வதி ஒரு இடத்துல கத்திக்கிட்டு இருக்கா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, அப்படியே நீங்கள் கண்டென்ட்டை வேறு இடத்துக்கு நவத்துங்க. ஒரு மினிமம் 2 பேர் ஒரு டீமாக சேர்ந்து தனி கண்டென்ட் பண்ணுங்க. அந்த பக்கம் நீங்கள் வேற ஒரு பிரச்சனையை பண்ணி அதில் ஒரு கண்டென்ட்டை கொடுங்க. அப்போ எந்த பிரச்சனையை போடலாம்ங்கிற சாய்ஸ் எடிட்டருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் யாருமே எடிட்டருக்கு ஒரு சாய்ஸும் கொடுக்கல, பார்வதியோட பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. அதில் நீங்கள் எல்லாம் கேரக்டர்ஸ். ஸோ இதில் எதை தூக்குவீங்க? அப்போ பார்வதி வாட்டர் மிலோன் தான் ப்ரோமோலையும் வருவாங்க, மொத்த பிக் பாஸ் கண்டென்ட்டுமே அவனுங்க தான். பார்வதி வாட்டர் மிலோன் ஹீரோ ஹீரோயினா இருந்து நடிக்கிற படத்துல நீங்க எல்லாம் இப்ப சைடு ஆர்டிஸ்ட். அந்த படத்துல நீங்க எல்லாம் இல்லைன்னா கூட படம் ஓடும். ஹீரோ ஹீரோயின் இல்லைன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லை. நீங்க எல்லாம் எப்படா ஹீரோ ஹீரோயினா மாதிரி தனித்தனி படம் நடிப்பீங்க? அப்ப எடிட்டருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவருக்குமே சம்டைம்ஸ் பார்வதி திவாகரை தூக்கணும், என்னங்க இதை எடிட் பண்ணணும் ஆசை வரும். ஷோ டிரெக்டர் என்ன சொல்லுவாரு, தூக்கிட்டு எதை காட்டுவேன், எங்க தூக்கு பார்ப்போம், ஷோவில் என்னடா இருக்கு, ஒன்றும் இல்லை, அப்ப வெய்யி. ஆனா தனிப்பட்ட முறையில எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு, காட்டி தொலைங்கிறேன் சார். சரி, டேலண்ட் வேணாம், இது ஒரு டேலண்ட்டை காட்டுற இடம் இல்லை, ரீல்ஸை மட்டுமே பண்ற இடம் இல்லை, இது ஒரு பிரச்சனைக்கான பூமின்னா பிரச்சனையாவது உருவாக்குங்களேன்டா. வேற 2 பேர், இவங்க 2 பேரையும் தவிர வேற 2 பேரை அடிச்சுக்கிட்டு சாங்களேன். அப்ப எடிட்டருக்கு அந்த சண்டையை தூக்கி மெயினா போட்டு இவங்க 2 பேரையும் ஒரு வாரத்துக்காவது இவங்களுக்கு லீவு கொடுங்களேன் சார். அவங்க சண்டை பண்ணுனா கூட போய் அதை அவங்கள குளோரிஃபை பண்ற மாதிரி தான் நீங்க போய் என்ன பேசுறேன்ட்டு நீங்க அதுல அவங்கள இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இது தெரியல, மற்றவங்க எல்லாம் கேம் ஆட வந்தீங்களா இல்லை இவங்க ஆடுற கேம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக்டிவிட்டி ஒன்று வைக்கிறாரு பிக் பாஸ். வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸுக்கு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்க. அவங்களோட முதல் நாள் உள்ள வந்து உங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க, அது மாதிரி அவங்க நடக்கிறாங்களா நீங்கள் சொல்லுங்கன்னு நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். திவாகர் வந்து இவர் இப்படி சார், இவர் அப்படி சார், இவர் இப்படி சார், அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரே கேரக்டர் சார், அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் கிடையாது. அந்த அக்கா வந்து நான் ஏதோ பெருசாக எதிர்பார்த்தேன், அவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு, அவங்களுக்கும் தைரியம் கிடையாது. இங்கே அரோராவை கூட யாரும் சொல்லலை, வெட்டிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னவங்களையெல்லாம் யாருமே சொல்லலை. நானும் பார்வமும் கிடைச்சோமா எல்லாரும் சொன்னாங்க. வைல்ட் கார்டில் வர்றவங்க புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க, விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தைரியமாக பண்ணுவாங்க, ஓட்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா அவங்களுமே ஓட்ஸை வேஸ்ட் பண்ணி அப்படித்தான் பண்ணிட்டாங்கன்னு. திவாகர் அந்த அக்காங்கிறீங்களே யாரு,
அது இவங்க சந்திரிகா அக்கா. அவ பேரு சாண்ட்ரா. சாண்ட்ராவா? அப்ப சந்திரிகா இல்லையா? ஒழுங்கா பேரை மனப்பாடம் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி வந்து 4 பேரையும் எப்படியெல்லாம் இரிட்டேட் பண்ணி கோபம் உண்டாக்க முடியுமோ, வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டுனாங்க. இந்த இடத்துல அந்த 4 பேரையும் பாராட்டணும். என்னன்னா, ஒருத்தர் கூட பார்வதி என்டர்டெயின் பண்ணல, ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களுக்கு கடுப்பானாலும் ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல. இதுதான் வேணும். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்வதிக்கு கவுண்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு அன்வான்ட் கண்டென்ட்டா மாறி மறுபடியும் பார்வதி ஹீரோயின் ஆயிருக்கும். இதைத்தான் சொல்றது. பார்வதி வந்து கத்துதா பேசுதா போட்டோம், நீங்க அப்படியே வேற விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா, இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எடிட்டருக்கு பார்வதியோட ஃபுட்டேஜை கட் பண்ணி தூக்கி குப்பையில போடுறது வெரி ஈஸி. அதுக்கப்புறம் மறந்துட்டேன் அப்படின்னு திவாகர் திருப்பி வந்து இன்னும் பல விஷயங்கள் சொன்னாரு. சொல்லும்போது எனக்கே கோவம் வந்தது. இந்த விஜய் டிவி நம்ம முன்னாடி ஒரு சீரியஸ் இஷ்யூவை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க, அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம தான் தப்பு. இந்த வந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நான் வந்து உங்களை மாதிரி சீரியல் ஆக்டரோ யூடியூபரோ கிடையாது. நான் வந்து நடிச்சு 11 மாசத்துல இங்க நிக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு திமிர் பேச்சு. மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ சொன்னதெல்லாம் சரி, ஒரு கேமா நீ நல்லா கேம் விளையாடுற, அதுக்கு நடுநடுவில் இந்த எச்சி பேச்செல்லாம் பேசக்கூடாது. பிரஜன் வந்து நான் தண்ணி குடிக்க போன்னு எந்திரிச்சு போயிட்டாரு. எந்திரிச்சு போயிட்டாரா? இப்ப அதை வர சொல்லுவாங்க, இது என்ன பிஹேவியர் பாருங்க பாருங்க, பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போறாரு அப்படின்னு அதை கூட ஒரு பாயிண்டா கொண்டு வராங்க. ஆனா ரியல் டேலண்ட்டுக்கும் இப்ப வரப்போற இவன மாதிரி ஃபேக் டேலண்ட்டுக்கும் இதுதான் நடக்க போகுது. நம்ம இந்த மாதிரி ஆளுங்களை ப்ரமோட் பண்ணோம்ல, அது நமக்கே திருப்பி அடிக்கும். அப்போ நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் ஏதாவது ஒரு ஷோவில் போயிட்டு ஒரிஜினல் டேலண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் வளர்க்கப்பட்ட ஒரு தருதலை நாய் இது மாதிரி அங்கே 11 மாசத்துல நான் வந்தேன், இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு டேலண்ட்டே இல்லாத ஒருத்தன் பல வருஷமாக சீரியலில் டேலண்ட் ஆகி சான்ஸ் கிடைக்காம தெரியாமல் இங்கே வந்தவங்களுக்கு அவன் இப்படி இருந்து இப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு காரணம் யாரு? நம்ம. கானா வினோத் வெளியா 20 வருஷமா பாட்டு பாடும்போது நமக்கு அவரை தெரியுமா? தெரியாது. அவரை ஃபேமஸ் ஆக்கணுமா? இல்லை. அப்படின்னு ஒரு நாய் குத்திட்டு வந்தோடனே அவனை ஃபேமஸ் ஆக்கணும். அவனுமே அது பண்றதுக்கு முன்னாடி டாக்டரா இருந்தான், ஃபேமஸ் ஆக்கணுமா? இல்லை. ஸோ இங்கே தப்பு நம்ம தான். ஸோ இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். இவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட முடியாது. அவனை பேச வச்சதும் அவன் சொல்றான் 11 மாசத்துல நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன். எப்படி? நம்ம அவனை ஃபேமஸ் ஆக்கணும்னால தான் விஜய் டிவி அவனை கூப்பிடுச்சு. ஸோ நம்ம பண்ண தப்பு நம்ம முன்னாடியே வந்து நின்று ஆடிக்கிட்டு இருக்கு திங்குன்னு. அப்போ கண்டிப்பா கோவம் வரும்ல, வரட்டும், பார்ப்போம், எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நம்ம பண்ண ஒரு விஷயம்தான் வளர்ந்து வந்து நிற்கிது, இது இன்னுமே பெருசா வளரும். ஸோ நம்ம பண்ண இந்த மாதிரி வர நம்ம அவனை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருக்கு எதுல பெனிஃபிட் இருக்கோ அதை தான் அவர் கூட செஞ்சுக்கிட்டே போவார். ஸோ இதோட அந்த டாஸ்க் முடியுது, அன்னைக்கு நாளும் முடியுது. இதுல நான் சொன்னேன்ல, அவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ இந்த வைல்ட் கார்டு கண்டென்ஷன் உள்ள போனவங்க அன்வான்ட் விஷயம் வாட்டர் மிலன் சார் கிட்ட போய், உங்களுக்கு ஏன் இந்த வாட்டர் மிலன்ங்கிற பட்டம் வந்துச்சு, இந்த பேர் உங்களுக்கு கிரிஞ்சா இல்லையா, இதெல்லாம் யாரு கொடுத்தது உங்களுக்கு, அவனை ஏன் என்டர்டெயின் பண்றீங்க? அதை ஒரு பாயிண்டா அவன் வந்து சொல்றான், தூக்கி காட்டுறான், இந்த வாட்டர் மிலன் ஸ்டாருங்கிற இந்த பேரை இதுல ஒட்டுனதே பிக் பாஸ் டீம் தான் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அவன் எல்லாம் பாயிண்ட் எடுத்து பேச பழகிட்டாரு. பிக் பாஸ் டீமே எல்லாருக்கும் பேர் ஒட்டு நடத்துல இந்த ஆளுக்கு திவாகர்னு ஒரு 9 எழுத்த ஒட்ட முடியாம வாட்டர் மிலன் ஸ்டார்னு 15 எழுத்த ஒட்டி இருக்கும் போதே தெரியலையா விஜய் டிவிக்கு என்ன வேணும்னு. நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பவர் இந்த 2 பேரையும் இக்னோர் பண்றது. அதை விட்டு நீ ஏன் வாட்டர் மிலன் ஸ்டார் ஆன அப்படின்னா இது ஒரு கண்டென்ட்டா விஜய் சேதுபதியே பேசுவாருங்க. அவருக்கு வேற கண்டென்ட் வேணும் இல்ல, டைரக்டர் எடுத்து கொடுக்கறது அவர் பேசியானும். இதை ஒரு கண்டென்ட்னு பேசி அந்த வாரமும் அவன் ப்ரோமோல வந்துருவான் திவாகர். இதே மாதிரிதான் பார்வதிக்கும். நீங்க உள்ள போனீங்கல்ல, மத்தவங்ககிட்ட போய் பேசுங்களேன், கமர்தீன் கிட்ட போய் பேசுங்க, சபரி நீ ஏன்டா அப்படி பண்ணனு போய் பேசுங்க. வைல்ட் கார்டு கேட்பாங்க, பேசுறதுக்கு அவங்க எதுவும் பண்ணாதானே, அதுவும் ஒண்ணு. யாரு உள்ள என்ன பண்ணாங்களோ அதான் பேச முடியும். சரி, வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்னா இந்த ரீசனோட உள்ள போறீங்க, 1 மாசமா யாரும் எதுவும் பண்ணல, பார்வதியையும் இவரையும் என்டர்டெயின் பண்றதை நிறுத்திட்டு நீங்க புதுசா ஆரம்பிங்க உங்க ஷோவை. அப்பையும் போய் உரண்டை எழுக்கிறது எல்லாம் பேசுறது வந்து பார்வதியோட இவரோட. அவங்க 2 பேரையும் நீங்க தான், நாங்க வெளியே என்ன தப்பு பண்ணோமோ அதே தப்ப நீங்க உள்ள பண்ணிட்டு இப்ப நாங்க எப்படி ஃபீல் பண்றோமோ அப்படிதான் நீங்களும் உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்து நடந்துக்கங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.